ஹாய் ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட் மிஸ்டர் சபரீஸ்வரன் ஆல் இண்டியா ரேங்க் 700 எடுத்து 8th அட்டம்ப்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு. அவர் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்ட ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குல்ல, தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருமா அப்படின்னு போனீங்களா. அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, காட் ஹெல்ப்ஸ் ஒன்லி தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ். நம்மளே நமக்கு ஃபஸ்ட்டு நல்லது செஞ்சுக்கணும், நமங்களே நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும், அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் கடவுளே உதவுவார்னாங்களா. அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ், ரிப்பீட்டடாக அட்டம்ப்ட் மேலே அட்டம்ப்ட் எடுத்தாலும் தன் மேலே நம்பிக்கை வச்சு உறுதியாக இருந்து தன்னை எப்படி எம்பவர் பண்ணிக்கணும், தன்னை எப்படி முன்னேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல புரிதலோட ஒரு 8 அட்டம்ப்ட் வரைக்கும் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. மேபி இப்போ இன்றைக்கி பேசும்போது அவர் ஜெயிஸ்டாருன்னு பேசலாம். பட் ஆனால் அவர் கடந்து வந்த அந்த பாதை, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது உண்மையிலே யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. அவரால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ஸோ சொல்லுங்கள், உங்களை பற்றி பேசிக்காக உங்களோட நேட்டிவ், உங்கள் பேரண்ட்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. எஸ் சார், என் பேர் சபரீஸ்வரன். நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து காளிப்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜ்லேருந்து வரேன். அப்பா பார்த்தீங்க அப்படின்னா பவர் ரூம் வச்சுருக்காரு, பேர் பன்னீர்செல்வம். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் மாதேஸ்வரி. அப்புறம் என்னோட கிராஜுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்மசி பண்ணேன் மதுரை மெடிக்கல் காலேஜில். அதை முடிச்சுட்டு 2017 டிசம்பரில் பாஸ் அவுட் ஆனேன். தென் அது தொடர்ந்து நான் பிளேஸ்மெண்ட் ஆயிருந்தேன் ஒரு கம்பெனியில், ப்ரைவேட் கம்பெனியில். ஒரு 6 to 8 months அங்கே ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அந்த பிட்வீன் கேப்பில் ஓகே இந்த யூபிஎஸ்சி பற்றி தெரிய வந்தது. ஓகே நம்ம ஒரு அட்டம்ப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது அப்போ எந்த ஐடியாவும் இல்லை, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் எதுவும் பெருசாக ஐடியா இல்லை. சரி ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஜாபில் இருந்துட்டு அப்போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், ஏன்னா நிறையா ஃபவுண்டேஷன்லாம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்ட்டு நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி பல இருப்பாங்க. ஆமாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருப்பாங்க. இங்கே டவுன்ஸ் 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 அப் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வின் பண்ணியிருக்கேன் சார். ஃபைன், குட், ரொம்ப சந்தோஷம். 8 அட்டம்ப்ட் உட்காந்துருக்கீங்கன்னா உண்மையிலேயே அது என்னால் எப்படி விவரிக்கப்பட தெரியலை. சும்மா இன்றைக்கி உங்களை சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறது பெருசாக தெரிஞ்சாலும் அதை பார்க்குறவங்களுக்கு அதை கடந்து உங்களுக்கு தான் அதில் உள்ள பெயின்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். ஃபைன். இப்போது அடிப்படையில் நீங்கள் ஸ்கூலிங், உங்கள் ஸ்கூல் 6th 10th 12th இதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்களே, அப்போது உங்களோட படிக்கிற அந்த ஸ்டாஃப், அதை கெயின் பண்ணுற எபிலிட்டிஸ் எப்படி இருந்தது? அங்கேருந்தே உங்களோட அந்த ஸ்கில் செட்டுங்கிறது நல்லா படிப்பேன், சூப்பராக எழுதுறேன், எல்லாமே சூப்பர் தான், அதனால எனக்கு இங்கே யூபிஎஸ்சி இருந்தால் ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படியா? இல்லை ஸ்கூலில் நான் ரொம்ப ஆவரேஜ், பில் ஆவரேஜ் தான், ஸ்கூலில் எல்லாம் அவ்வளோலாம் சூப்பர்லாம் இல்லை, ஆனால் யூபிஎஸ்சிக்கு தான் நான் ரெடி ஆகிட்டேன், என்னென்னே ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியா? நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, லைக் உங்கள் ஸ்கூல் லைஃப் எந்த அளவுக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஹெல்ப் பண்ணிச்சு? சார் நான் 5th வரையும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அப்பா நான் இங்கிலீஷ் மீடியம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணி விட்டாங்க. 6thலேருந்து அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் தான். அந்த ஒரு 3 months இருக்குல்ல, அதில் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். 6th ஆமாம், இங்கிலீஷ் எதுவுமே புரியல. பேசாமல் மாறி வேறு ஏதாவது எடுத்துருக்கலாமா, தமிழ் மீடியமே போயிருக்கலாமா அப்படின்ட்டு. இப்போது 2 மீனிங் 3 மீனிங் தெரியல, டிக்ஷனரி பார்த்தா பரவாயில்ல, ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே நான் டிக்ஷனரி பார்த்து எழுதிட்டு வந்ததாக தான் இருந்தது. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணேன். ஓகே, இங்கிலீஷ் மீடியத்தை கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் இருந்தேன். மலைண்டு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா பண்ணுவேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, இன்ஃபேக்ட் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். போக 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 கிராஜுவேட். ஆமாம், ஒர்க் பண்ண ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டேன், நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம். இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை, நான் ஒர்க் பண்ணிட்டுருப்பேன். மார்க் வருதோ வரலையோ நம்ம எஃபோர்ட்டை போடுவோம் அப்படின்றதா இது பண்ணுவேன். எவ்வளோ வருதோ வரட்டும், பட் நம்ம சைடு எந்த மிஸ்டேக்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு. பட் 10thலாம் நல்ல ஸ்கோர் தான், 465 எடுத்தேன். அதுக்கப்புறம் 12th அதே மாதிரி 4 போட்டேன். பட் அந்தளவுக்கு நான் எம்பிபிஎஸ் தான். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஆமாம், ஃபர்ஸ்ட் குரூப் தான். இல்லை மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி தான் எடுத்தேன். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எய்ம் பண்ணது எம்பிபிஎஸ் தான் எய்ம் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நிறையா சரியாக படித்து அந்த இடத்துல மார்க்ஸ் சரியாக வரல. 185 கட் ஆஃப் இருந்தது, அதை வச்சு பிஃபார்ம் ஜாயின் பண்ணேன். ஓரளவு பிலோ ஆவரேஜ்.
இல்லை அவரேஜ் இல்லை பெபோ அவரேஜ் தான். இல்லை 10th 465 எடுத்திருக்கீங்க, +2 ஒரு 185 186 நாட் பேட். உண்மையிலேயே ஒரு அபவ் அவரேஜ் தான். தட்ஸ் குட் ஆக்சுவலி. பேசிக்காக எதுக்குன்னா அந்த ஸ்கூலிங்கில் நமக்கு இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு இங்கே வரும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கில் ஒரு இடத்துல ஒரு போய் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக. ஏன்னா பேசிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று கொடுக்கும். படிச்சிடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் படிச்சிடலாம் அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஓகே அந்த அடிப்படைன்றது ஓரளவுக்கு அந்த இன்க்ளினேஷன் இருந்திருக்கு, நீங்கள் பொறுப்பான பையனாகவே இருந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பட் இந்த யூபிஎஸ்சியில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸ்கூலில் நல்லா படிக்காதவங்களும் இங்கே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருப்பாங்க இல்லையா? ஃபைன், குட். காலேஜ் மதுரையில் பண்ணீங்க, மதுரை மெடிக்கல் காலேஜில் ஃபார்மசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் ஜாப் ஜாயின் பண்ணீங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எப்படி திடீர்னு ஒரு நாள் நம்ம வந்து யூபிஎஸ்சி படிக்கலான்னு ஒரு நாள் எப்படி தோணுச்சு? சார் ஆக்சுவலாக மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் ஒரு ரோடு இருக்கும், இந்த பக்கம் கலெக்டர் ஆஃபீஸு, இந்த பக்கம் மெடிக்கல் காலேஜ். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் ஏடிஎம் ஏதோ ஒன்று எடுக்க போனோம் அப்படின்னா அந்த கலெக்டருக்காக வந்து நின்று போய் எடுப்பாங்க, போவாங்க. அந்த வழியாக தான் நாங்கள் போயிட்டு இந்த ஏடிஎம் எடுப்போம். அப்போலேருந்து வந்துட்டு அந்த இதெல்லாம் தெரியும், வருவாங்க. மண்டேனா ஒரு பயங்கர கூட்டமாக இருக்கும், பெட்டிஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அப்போலாம் சின்ன சின்ன இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்துச்சு. ஓகே. அப்போ ரொம்ப இதில் ஓகே கண்ணில் வந்து பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணும்போது நம்ம இந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் வருவாங்க. ஓகே. ரீட்டைல் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக மெடிசின்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா, எல்லாம் எடுக்கிறீங்களா? எனக்கு அப்போ டவுட்டு. திடீர்னு வராங்க கேட்குறாங்க. யூஸ்வலாக ட்ரக் இன்ஸ்பெக்டர் வருவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துட்டு என்ன கரெக்டாக வச்சுருக்கீங்களா, எல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்ற வந்து பார்க்கும்போது அப்போ வந்துட்டு தோணுது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா என்னன்ற போது அந்த வழி இருப்பாங்க. ஓகே வந்து அந்த ஃபைல்ஸ்லாம் வாங்கி செக் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஸ்பார்க். ஓகே அதுதான் அப்படின்னா ஆமாம் சார். ஓகே போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலான்றத அப்போ தெரியுது. நான் என்ன நினச்சேன்னா யூபிஎஸ்சின்னு அப்படி ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்றது தான் எனக்கு வந்து மைண்டில் இருந்தது. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து எடுத்து பார்க்கல தான் இந்த மாதிரி யூபிஎஸ்சி அது கீழே வந்து எவ்வளோ சர்வீசஸ் இருக்குது அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சது. ஸோ இட்ஸ் பவரை விட நிறைய எவ்வளோ எந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவாக இருந்துச்சு. சரி நம்ம இதை வந்து பண்ணணும் அப்படின்னு. அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு சொன்னீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன்? கண்டிப்பாக சார். சார் அப்போ வந்து நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருந்தப்போ சகாயம் சார். வெரி குட். ஓகே. அவரை பார்த்து இன்ஃபேக்ட் அந்த ஒரு இன்சிடென்ட்டும் இருக்குது. இன்னொரு தடவை நம்ம இதுக்கு வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து வந்திருந்தார். அப்போ வந்துட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருந்தப்போ அப்போ நிறைய பண்ணார். லைக் நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு டு சே டே அண்ட் நைட் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வந்துட்டே இருக்கு. சகாயம் சார் தான் உங்களோட மெயின் இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நம்ம கேட்டு வளர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல சார். அப்போ அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? சகாயம் சார் பார்த்து பேசினதில் அப்புறம் பார்த்துருக்கேன். ஊரில் வந்துட்டு அப்போ சும்மா சின்ன இதாக போட்டு யூஸ் பண்ணாங்க. அவர் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போலாம் வந்துட்டு பயங்கர போராட்டமே நடந்தது, பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா ஃபைன், குட். இப்போது காலேஜ்லேயே வந்து நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்துருக்கீங்க, அப்பயே உங்களுக்கு அந்த ஸ்பார்க்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. ஃபைன், குட். ஓகே. இப்போ என்ன காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் படிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா, இல்லை வேலைக்கு போயிட்டு படிக்கலாம் ட்ரை பண்ணலான்னு தோணுச்சா? அதாவது உங்களுக்கு காலேஜ்லேயே அந்த ஸ்பார்க் இருந்துச்சு, ஆனால் வேலைக்கு போயிட்டு படிக்கலாமா, வேலைக்கு போகாமல் அப்படியே படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை வேலைக்கு ஏன் போனீங்க ஃபஸ்ட்டு, இல்லை வேலைக்கு போய் படிக்கலாம்னு நினச்சிங்களா? எப்படி அந்த டெசிஷன் மேக்கிங் எப்படி எடுத்தீங்க? ஓகே. அப்போ வந்து ஒசூரில் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போ தான் வந்துட்டே தெரிஞ்சுது. அப்போ வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். லைக் ஆஃபீஸ் போயிட்டு வருவேன், வந்தனையுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்போ அதுவும் இல்லாமல் எனக்கு அப்போ ஃபவுண்டேஷனில் எதுவுமே இல்லாதனால என்ன படிக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று படிக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருப்பேன். அட்லீஸ்ட் பிவைக்கு மட்டும் பார்க்குறது அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். ஒரு 4 hours படிப்பேன், ஒரு 6 hours தூங்குவேன். மறுபடியும் அந்த சைக்கிள் வந்து ருட்டீன் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஓகே படிக்கிறத வந்து இவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், பட் அது ப்ராப்பராக ரைட் வேல இருந்தால் தானே நமக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சப்போ நான் அசஸ் பண்ணிக்கிட்டேன். என்னால் வந்து வேலையில் இருந்துகிட்டே படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து நோ தான். ஏன்னா நிறைய ஒர்க் பண்ண இருந்ததுனால அப்போ வீட்டில் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் வேலையை வந்து கொஞ்சம் குவிட் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், படிக்கலாம் அப்படின்றதுனால. வீட்டில் என்ன சொன்னாலும் படிச்சுட்டே படி அப்படின்னு தான் சொன்னாங்க, வேலை பார்த்துட்டே படி அப்படின்ட்டு. பட் எனக்கு அப்போ இருந்ததுக்கு நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது என்னோட ஸ்டேஜில். நான் ரொம்ப வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப எல்லாத்துலேயும் ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருந்தது. ஸோ இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால
நான் குவிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் பண்ணிட்டு படித்தேன். ஸோ வீட்டில் வந்து அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் ஒத்துக்கிட்டேன். ஸோ இந்த பாயிண்ட்ல என்னன்னா அந்த ஃபேமிலி சப்போர்ட்டுன்றது ரொம்ப கண்டிப்பா. கிரிட்டிக்கல். அதாவது நமக்கு நம்மளாம் நம்ம நம்புவோம், ஆமாம் நான் படிச்சிருவேன் வந்துடுவேன் நம்ம நம்புவோம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ஒரு பயம் இருக்கும். நம்ப மாட்டாங்கன்னு இல்லை, ஆனால் ஒரு பயம் இருக்கும். இவன் என்ன இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறான், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் ஆச்சு, கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, திருப்பி கரியர் ப்ரைவேட் செக்டரில் போகிறதுமே கஷ்டம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பிரேக் ஆகிடுச்சுன்னா. ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லைம்மா நான் பாஸ் ஆகிடுவேம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்குமா, என்னால் முடியும்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு அஸ் அ பேரண்ட்டாக வந்து ஒரு சின்ன பயம் இருந்திருக்கும். இல்லை தம்பி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறத கெயின் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் கண்டிப்பாக. இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி அந்த கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணி உங்கள் அப்பா அம்மாவுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்தீங்க? இல்லை நீங்கள் பயப்படாதீங்க நான் வந்துடுவேன் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி கொடுத்தீங்க? சார் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இந்த ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வரும்போது நம்ம அந்த ட்ரீம் வந்துட்டு நம்ம பிக்காக வந்து அச்சீவ் பண்ணும்போது எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த அன்சர்டினிட்டிஸ் அண்டு எவ்வளோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் தெரியாது. ஓகே நம்ம பையன் வந்துட்டு ஒரு சிவில் சர்வீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறான், அந்த இனிஷியல் என்த்தூர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. 1 இயர் 2 இயர் போகும். பட் 3rd இயரில் தான் நம்ம ரியல் ப்ரெஷரே வந்து மீட் பண்ணுவோம். கரெக்ட். அவங்க நம்மளை மாதிரி அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஓகே 1 இயர் படிப்பான் அடுத்த வருஷம் சர்வீஸ் வாங்கிடுவான் அப்படின்ட்டு. பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. கரெக்ட். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா அதே தான் எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரி. ஃபஸ்ட் இயர் சப்போர்ட் பண்ணாங்க, 2nd இயர் 3rd இயர் அப்போ கொரோனா வேறு வந்தது. 21 அப்புறம் ஐ ஃபேஸ்ட் சம் ப்ரெஷர். சரி ஆல்ரெடி ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் வந்துட்டு பெட்ரு போதும் படித்தது போதும், ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிட்டே படி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பட் இப்போ அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே இந்த எக்ஸாம் பற்றின ஒரு புரிதலே கிடைக்குது. கரெக்ட். ஓகே நீங்கள் இந்த வழியில் போனால் போதும், இப்படி தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து கிளாஷ் ஆகும்போது நான் அப்போ வந்து பேசினேன் வீட்டில், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இப்போ தான் கொஞ்சம் புரியுது, ஒரு அட்டம்ப்ட் கொடுங்க, நான் வந்துட்டு கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்றத. அந்த அட்டம்ப்ட் வந்து 23ல் வந்து நான் வந்துட்டு கிளியர் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு அந்த அடிப்படை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 3-4 வருஷம் எடுத்துருச்சு. ஆமாம் சார். இது ஜென்ரலாக எல்லாருக்குமே எடுக்கிறது தான். ஆமாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக கண்டிப்பாக. நிறைய பேர் நம்மளும் பார்க்குற வருஷம் வருவாங்க, அந்த ஒரு அட்டம் கொடுப்பாங்க, கிடைக்கல அப்படின்னே அவ்வளோதான், இது நமக்கு செட் ஆகாது போல், இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒரு விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லை ஃபேமிலி ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் இருக்கும். பட் ஆனால் அதை புரிஞ்சு அது நமக்கு செட் ஆகுறதுக்கே ஒரு 3-4 வருஷம் ஆகும். அது அந்த 3-4 வருஷம்ன்றது ஒரு ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணி தான் ஆகும். கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப ஒரு சிலருக்கு தான் 2 வருஷத்தில் முடியுது. கரெக்ட். நம்ம சார் இப்போது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு ஃபெமிலியராக இருந்துச்சு, பரிச்சயப்பட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் சார். நம்ம உள்ளே வரும்போது ஒரு எக்கனாமி ஆகட்டும், பாலிட்டி, மற்ற சயின்ஸ் அண்ட் டெக்கு, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அது எல்லாமே வந்துட்டு எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. அது போக சிசெட்டு இதெல்லாமே புதுசாக இருக்கிறதுனால நம்ம ரஷ் பண்ணுறது வந்துட்டு தப்பு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. முடிக்கணும் அப்படின்னு ரஷ் பண்ணும்போது அதில் வந்துட்டு நம்ம ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு டெப்த் இல்லாமல் போயிடுது. சரி நம்ம ஓகே நம்ம அந்த மாதிரி வந்துட்டோம், ஸோ அட்லீஸ்ட் இப்போயாவது உருப்படியாக படிப்போம் அப்படின்றத வந்துட்டு அது கொடுக்கும்போது அது ஜென்யூனாக இட் டேக்ஸ் டைம். ஆமாம், அதுக்கான அந்த டைம் நம்ம கொடுத்து தான் இல்லையா? அவசரப்பட்டால் ஒன்றும் முடியாது. ஃபைன், குட். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதே 6வது அட்டம்ப்ட். அப்போ அந்த 5 அட்டம்ப்ட் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உண்மையிலே பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம், கிரேட்டஸ்ட் திங், ரைட்? ஸோ இப்போ 6வது அட்டம்ப்டில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்க. இந்த 5 அட்டம்ப்ட்லேயும் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு வருஷமும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இந்த 5 வருஷத்தில் ஃபேஸ் பை ஃபேஸாக என்ன கற்றுக்கிட்டீங்க உங்கள் ஃபெயிலியர்ஸில்? ஓகே சார், நான் ஃபஸ்ட்டு வெரி அட்டம்ப்ட் வந்துட்டு அந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு கவுண்ட் தட் அட்டம்ப்ட். இந்த 2nd அட்டம்ப்டில் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட்னு கொடுத்துட்டேன். அதில் என்ன கற்றுக்கிட்டேன், அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, படிக்காமல் கொடுக்கக்கூடாதுன்றத வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து கொடுக்கும்போது எந்த ஐடியாஸும் இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்களா சார், அந்த ஸ்ட்ராட்டஜி எதுவும் ஃபாலோ பண்ணல. இருக்கிற பேசிக் புக்ஸை படிச்சுட்டு டெஸ்ட் எல்லாத்தையும் போட்டு அப்படியே போகணும். என்னென்ன கரண்ட் அஃபேர் வருதோ எல்லாத்தையுமே படிக்கிறது ஒன்றுடாமல் அந்த மாதிரி பண்ணேன். அது வந்து எனக்கு பேக் ஃபயர் ஆச்சு. அடுத்து வந்துட்டு அடுத்த அட்டம்ப்டில் தான் 3rd அட்டம்ப்டில் எனக்கு ஃபஸ்ட் பேப்பரை கிளியர் ஆச்சு, 2nd பேப்பர் கிளியர் ஆகல. சிசெட் 2020ல் எனக்கு கிளியர் ஆனதுக்கு, அந்த ஃபஸ்ட்டு பேப்பர் கிளியர் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பிட்வீன் கேப்பில் வந்துட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். கரெக்ட். PYQs வந்து ஒர்க் பண்ணேன், படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டே இருப்பேன், அப்படியே போவேன், படித்ததை ரிவிஷன் பண்ணவே மாட்டேன். PYQs ஒர்க் பண்ணால் தான் அந்த நாக் என்னன்னே தெரியும். கண்டிப்பாக. ஸோ அது வந்து அப்போ தான் அந்த ஃபஸ்ட் பேப்பர் கிளியர் ஆகும்போது தான் அந்த பவர் ஆஃப் PYQ வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு.
சரி அப்படின்ட்டு. பட் இங்கே நான் அந்த மறுபடியும் தேர்ட் அட்டெம்ப்ட்டில் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சிசெட்டை வந்துட்டு டீலில் விட்ட மாதிரி நான் வந்துட்டு அதுக்கு எனஃப் எஃபோர்ட் வந்து போடல. ஓகே. ஸோ தென் அதுக்கப்புறம் நான் சிசெட்டுக்கும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. அப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சும்போது டைமுக்குள்ளே என்னால் முடிக்க முடியல. பட் அதுக்கப்புறம் எல்லா டைமும் வந்து ஃபஸ்ட் பேப்பர் வந்து கிளியர் ஆகிட்டே இருந்துச்சு. ஐ ஹேட் நோட்ஸ் பேரலாக மெயின்ஸுக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். 3rd 4th 5th எல்லாம் ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளியர் ஆகிடும், சிசெட் அவுட் ஆகிடும். சிசெட் அவுட் ஆயிடும். 60 61 56 அந்த மாதிரி வந்து வந்துட்டு 4 ஜஸ்ட் அப்படியே போய் 4 கொஸ்டின்ஸ் தான் மேட்டர் ஆஃப் 4 கொஸ்டின்ஸ் மாதிரி அந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த 23ல வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஜிஎஸ் 1ல் ஓகே ஸ்ட்ராங்காக இருக்கும், சிசெட் நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சிசெட் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 2023ல சிசெட் அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட். ஸோ அந்த ஒரு வருஷமும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக கற்றுக்கிட்டு உட்கார்றோம் அப்படின்லாம். ஸோ இதை தான் அந்த இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. Exactly. சின்ன சின்னதாக மாற்றங்கள் நடக்கும். ஆனால் அந்த சின்ன சின்ன மாற்றங்களை பொறுமையாக நம்ம வந்து நின்று கவனித்து ஒரு அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்ல. ஸோ தட்ஸ் உண்மையிலே கிரேட், ரைட், ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு 6வது அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்க. மெயின்ஸுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க? ஐ மீன் 6வது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க. பண்ணுறதுக்கு முன்னாடியே மெயின்ஸுக்கு நல்லா தரவாக பக்காவாக எஸ்ஏலாம் எழுதி பார்த்துட்டேன், இதெல்லாம் எல்லாம் எழுதி பார்த்துருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனால் அடிச்சிருவேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ப்ரிப்பரேஷன் லெவல் இருந்துச்சா? இல்லை மெயின்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலையே, ஆனால் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும் போல் தெரியுதே அப்படின்ற ஒரு பயம் இருந்ததா? இல்லை. ஸோ யா, நான் முன்னாடியே ப்ரிப்பரேஷன்லேயே இருந்ததுனால மெயின்ஸ் அது வருது வரல, மெயின்ஸ் வந்துட்டு நான் எழுதிட்டே தான் இருந்தேன். அந்த டிசம்பர் வரைக்குமே ஏதோ ஒரு பிவைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே கரெக்டாக எழுதுறமா இல்லையா அப்படின்ற ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்லேயே தான் இருந்தேன். எழுதிட்டே இருப்பேன் ஏதோ ஒன்று. அந்த பிவைக்கு எஸ்ஏ சம்டைம்ஸ் எஸ்ஏ ரொம்ப ரெகுலராக பண்ண மாட்டேன், பட் ரேண்டமாக கொஞ்சம் ரெடியாக இருக்கணும் அப்படின்ற இதில் தான் நான் இருந்தேன். ஸோ ஓரளவுக்கு மெயின்ஸ் ரெடியாக தான் இருந்தேன். ஃபைன், குட். இப்போது ஒரு பாயிண்டில் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கல்ல? ஆமாம் சார். ஸோ எப்போ வேலைக்கு போனீங்க சார்? அந்த 7th அட்டம் நான் இன்டர்வியூ போனேன்ல சார், இன்டர்வியூக்கு அப்போ தான் வந்துட்டு ஓகே, ஏன்னா இன்டர்வியூ போயிட்டோம், இதுக்கு மேலே புதுசாக படிக்கிறதுக்கு நமக்கு எது ஓரளவுக்கு ஓகே இனிமேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எந்த நான் ஃபஸ்ட்டு தடவை வந்து வேலையை விடும்போது எந்தெந்த விஷயம்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சனோ அது தெரியாதனால வேலையை விட்டேன். ஓகே. நான் மறுபடியும் வேலைக்கு ஏன் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, எந்த விஷயம்லாம் தெரியாமல் இருந்தோ அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சதுனால ஓகே வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே, ஃபைன். ஸோ 7th அட்டெம்ப்டில் இன்டர்வியூ வரைக்கும் போனீங்க, ஜஸ்ட் 2 மார்க்கில் மிஸ் ஆகிட்டீங்க, கரெக்டாக? அதுக்கப்புறம் ஓகே ஜாப் போயிட்டு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன். இப்போ இந்த மீன் டைம் ஜென்ரலாக இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் படிக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு பிறகு கிடைக்கலன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சியோ இல்லை எஸ்எஸ்சிஆர் அப்படி ஏதாவது ஒரு மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, பேங்க் பிஓ அந்த மாதிரிலாம். ஸோ எழுதி ஏதாவது ஒரு ஜாப் செக்யூர் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இடையில டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வேறு என்ன எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிங்களா? ஜாப் கிடைச்சதா இல்லை தெரில, நீங்கள் சொன்னீங்கன்னா அது மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார். நீங்கள் இப்போ இந்த 8 இயர்ஸ் சொல்கிறேன்ல சார், இதை வந்து என்னை அந்த சஸ்டெயின் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததே நான் அப்பியரான மற்ற எக்ஸாம்ஸ் தான் நான் சொல்லுவேன். இப்போ இன்கேஸ் நான் இதே எக்ஸாம் அடுத்த சைக்கிள் உட்காந்துருந்தேன் அப்படின்னா இட் வில் பி வெரி டெடியஸ் அண்டு ரொம்ப ஹெக்டிக்காக இருந்திருக்கும். ஓகே. அப்போ என்ன பண்ணால் 22ல் எஸ்ஏ எக்ஸாம் வந்தது. எஸ்ஏ எக்ஸாமுக்கு வந்து எஸ்ஏ எக்ஸாம் தமிழ்நாட்டில் எழுதுறீங்க? ஆமாம் சார், எழுதுனேன். அது 0.5 வந்து மிஸ் பண்ணிட்டேன். கிரவுண்டெல்லாம் ஒர்க் பண்ணீங்க? கிரவுண்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? எல்லாமே பண்ணேன். கிரவுண்ட் ஒர்க் பண்ணேன், ரோப் எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ணேன். அப்புறம் அந்த ரிசல்ட் வரல. அதுக்கடுத்து வந்து மெயின்ஸுக்கு ஆன்சர் ரைட்டிங் பண்ணேன். அதுக்கடுத்து ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரிலிம்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். தென் 2024 வந்து மெயின்ஸ் எனக்கு வரல. எக்ஸாக்டாக சொன்னால் செப்டம்பர் அண்ட் அக்டோபரில் வந்து ரிசல்ட் வந்து December 9 வந்தது. ரிசல்ட் வரல. அப்போ தான் வந்து ஐபி அப்ளை பண்ணியிருந்தேன். January 18, 2024 வந்துட்டு ஐபி ப்ரிலிம்ஸு டயர் 1 கிளியர் ஆச்சு, டயர் 2 கிளியர் ஆச்சு, இன்டர்வியூ போனேன் ஐபியில். February மந்த்து அதே மாதிரி சிஎஸ்ஐஆர் எஸ்ஓ ஏஎஸ்ஓ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸு டயர் 2 அதையும் போனேன். அப்படியே வந்து 24 ப்ரிலிம்ஸ் வந்துருச்சு நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸு. ஸோ இது வந்ததுனால ப்ரிலிம்ஸு மெயின்ஸுன்னு போனேன். டிசம்பர் மந்த் என்னாச்சுன்னா ஐ குடின்ட் கிளியர் ஐபி எக்ஸாம். ஃபைனல் இன்டர்வியூவில் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டேன். சிஎஸ்ஐஆர்லையும் டயர் 2ல் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ வந்துட்டு யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் வந்து கிளியர் ஆகிருந்தது. வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ அடுத்த சைக்கிள் வந்து ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்து மெயின்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். March 28
லாஸ்ட் இயர் இன்டர்வியூ நான் அப்பியர் ஆகும்போது ஓகே அன்றைக்கி வந்துட்டு இன்டர்வியூ. அப்புறம் ஏப்ரல் 22 ரிசல்ட் வந்துச்சு, அது வரல. ஓகே. அதுக்கடுத்து 25 எக்ஸாம்ஸு அந்த சைக்கிளே இருந்ததுனால ஸோ ஒரு மாதிரி அப்படியே கான்சென்ட்டாக உங்களை அந்த மோடு Exactly. ப்ரிப்பரேஷன் மோட்லேயே வச்சுக்கிறதுக்கு மற்ற எக்ஸாம் ஹெல்ப் Exam, பண்ணிருக்கு கண்டிப்பா. இல்லையா? ஃபைன், குட் குட் குட். ஸோ வந்து அந்த மற்ற எக்ஸாம்ஸ் அட்டெம்ப்ட் கொடுக்குறதுங்கிறது உங்களை வந்து ஆன்லேயே அப்படியே அந்த எக்ஸாக்ட்லி. ப்ரிப்பரேஷன் மோட்லேயே வச்சுட்டே இருந்தது. நம்ம எப்பவுமே ஆஃப் ஆகிடாமையே வச்சுட்டே இருக்கிறது இல்லையா? ஓகே, கிடைக்குது கிடைக்கலன்றது செகண்டரின்னு வச்சுக்கோங்க. பட் எகெயின் என்னன்னா, அங்கே நீங்கள் இந்த டயர் 1 டயர் 2 லெவல் 1 லெவல் 2 கிளியர் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன மொரேல் பூஸ்ட் இருக்குல்ல. ஓகே, கண்டிப்பா, நம்மளால பண்ண தான் முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று கிளியர் பண்ணிட்டே தானே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மொரேல் ஒன்று பூஸ்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ எஸ், ஸோ வந்து என்னன்னா, இந்த மற்ற அலைடு எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறதுங்கிறது சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃப்டர் 4th attempt ஆர் 5th attemptங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சஜஸ்டபிள் ஆப்ஷன். கண்டிப்பா. இன்கேஸ் கிடைக்கலன்னா கூட ஏதோ டயர் 1 டயர் 2 கிளியர் பண்ணும்போது நம்மளால முடியுங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இதாகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகிட்டே இருக்கு. கண்டிப்பாக. தட்ஸ் குட். ஸோ ஆஸ்பிரன்ட்ஸ் கவனிச்சிங்க, 2-3 அட்டம்ப்ட்டுக்கு பிறகு டெஃபினட்டாக நீங்கள் எல்லா மற்ற அலைடு எக்ஸாம்ஸ் செலக்டிவாக ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் கொடுங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். கிளியர் ஆகுதோ ஆகலையோ, கிளியரான சர்வீஸு, கிளியர் ஆகலைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? கிளியரான சர்வீஸு, கிளியர் ஆகலாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குட், ஃபைன். இப்போது ப்ரிலிம்ஸில் இதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, இப்படி பண்ணுனா ப்ரிலிம்ஸ் நச்சுன்னு அடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார் ஒரு 4-5 விஷயம் இருக்குது சார். அதுதான் வந்து எனக்கு அதுதான் ஒர்க் ஆச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி. நம்ம வந்துட்டு எல்லாமே படிச்சுட்டு இருப்போம், ஆனால் அவன் வந்து அந்த வெயிட்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட், ஜியாகிரஃபி எப்பயுமே அந்த டாப் ப்ரியாரிட்டியாக இருக்கும். அதுக்கடுத்து எக்கானமி, அதுக்கடுத்து பாலிட்டி, இந்த மாதிரியான அந்த ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் அண்ட் டெக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாலே அந்த சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிறது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பிவைக்யூ. நம்ம இது ஒன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் நான் 30 இயர்ஸ் பிவைக்யூ பார்த்தேன். அந்த 30 years. ஆமாம், 95லேருந்து 24 வரைக்குமே பார்த்தேன். நானும் கிளாஸில் அடிக்கடி சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர் ப்ரீஷியஸ். ஆமாம் சார், அது வந்து நான் நெகோசியபிள். அதை வந்து எடுத்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு அந்த அட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம யூபிஎஸ்சி பேப்பர் தான் போய் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த 24 இயர்ஸோட கலெக்டிவ் அந்த எப்படி பேட்டர்ன் செட் பண்ணியிருப்பாங்க, எந்த கொஸ்டின்ஸ் வந்து எது கரெக்டாக இருக்கும், தீம்ஸ் வந்து இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது வந்துட்டு நம்ம இது எப்படி எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்ம ப்ராசஸ் வந்து நேரோ டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம கடலில் வந்துட்டு பெருசாக பார்க்குறதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த கார்னரில் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கரெக்ட். ஸோ இந்த ஏரியானா இந்த ஏரியா மட்டும் பாருங்கள் அப்படின்றதுக்கு அந்த பிவைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. மூணாவது டெஸ்ட் வந்து மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப டெஸ்ட்டு எப்போ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இங்கே போட்டியே அந்த கொஷின் பேப்பருக்கும் நமக்கும் தான். ஒருத்தங்களுக்கு அந்த பார்க்குற மாதிரி இன்னொருத்தங்க பார்க்க மாட்டோம். நம்ம எப்படி அந்த கொஷின் பேப்பரை பார்க்குறோம், நம்ம கொஷின் இப்போ தப்பே பண்ணாலும் நான் ஏன் அந்த கொஷினில் தப்பு பண்ணேன், சில பேர் கரெக்ட். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஷின், ஜென்ரலாக ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்கிற ஒரு கொஷின் தான். இப்போ ஒரு டெஸ்ட்டு எழுதுகிறோம், மேபி சில நேரம் ரொம்ப போராக இருக்கும் நம்ம பர்ஃபார்மன்ஸு, நிறைய நேரம் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஐயோ நம்ம டெஸ்ட்டு சரியாக பண்ணலையே, ஐயோ அப்படின்னு ஒரு பயம் ஒன்று, ஒரு அலர்ட் ஒன்று, ஒரு ரெட் அலர்ட் மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இதை அடிக்கும். இப்போ டெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஜட்ஜ் பண்ணுறது, இல்லை அதனால நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பயம், ஒரு 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 இது ஆகிறது, ஒரு அது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? உண்மையிலே ஒரு டெஸ்ட்டில் மார்க் ஸ்கோர் குறைஞ்சிச்சுன்னா பயங்கரமாக ஒரு பயம் வர்றதுங்கிறது சரியா, நியாயமா? ஏன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது இருக்குது. ஒரு 2-3 டெஸ்ட்டு அடுத்தடுத்து குறைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் போச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு இது வரும் இல்லையா? ஸோ அந்த இடத்த நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? சார் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு புத்தாவோட ஒரு கோட் வந்து ஞாபகம் வருது. ஓகே, பெயின் இஸ் பெர்மனன்ட், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் அப்படின்ற மாதிரி. பெயின் இஸ் பெர்மனன்ட், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். மார்க் வந்து எல்லாருக்குமே குறையும், பட் அந்த மார்க் குறைஞ்சி அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு இருக்குது. அது 2 விதமாக எடுத்துக்கலாம். மார்க் குறைஞ்சிச்சா அவ்வளோதான் போச்சு, இந்த அட்டெம்ப்ட் வராதுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, மார்க் குறையுது, அப்போ தேர் ஆர் சம் ஏரியாஸ் வேர் ஐ நீட் டு ஒர்க் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. கரெக்ட். ஸோ எனக்கு இது ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா 2 ஃபேஸ்லேயுமே இருந்திருக்கேன். நெகட்டிவாக மார்க் போகும், 30 எடுத்திருக்கேன், 40 எடுத்திருக்கேன். இத்தனைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படித்து எல்லாம் பண்ணி டெஸ்ட் எழுதும்போது இவ்வளோ மார்க் கம்மியாகும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படின்னு இருக்கும். பட் அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம வேறு எங்கேயோ கண்டிப்பாக ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு மாதிரி தான் சொல்லுது. ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி போட்டு எழுதினேன். நான் ஆக்சுவலாக எங்கே தப்பு பண்ணுறேன்,
என்ன தப்பு பண்ணுறேன் அப்படின்றத அப்படியே ராவாக எழுதினேன். பேசிக்ஸில் மிஸ்டேக் பண்ணுறேன், ஸ்டாட்டிக்கில் மிஸ்டேக் பண்ணுறேன், இந்த ஏரியாவில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் ஜேர்னலிங் மாதிரி பண்ணேன். அதை வந்து ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டில் எழுதும்போது இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்றதும் பண்ணும்போது அந்த பயம்ன்ற நீங்கள் ஒரு ஃபேக்டர் சொன்னீங்கல்ல, நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அது பயம் இருக்க தான் போகுது. நான் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ எனக்கு மட்டும் பயம் தான் பரவாயில்ல. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னு வந்துட்டோம், அது வந்து காமனாக இருக்க தான் போகுது. அதை பற்றி நான் ஒரி பண்ண மாட்டேன். ஐ வில் பி ஃபோக்கஸ் ஆன் மை ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். வெரி குட், வெரி குட், ஃபைன். ஸோ இப்போ டெஸ்ட்டு, ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் வேறு அந்த போஸ்ட் டெஸ்ட் அனலைசிஸ் சார். டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்துக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுவோம், எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எந்த ஏரியா தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத வச்சு இன்கேஸ் வெதர் நான் ஸ்டாட்டிக்கில் தப்பு பண்ணுறேன், ஸ்டாட்டிக்கில் நான் எனக்கு எப்பயுமே தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். கரெக்ட். கரண்ட் அஃபேர் தப்பு பண்ணால் ஓகே, நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, ஓகே பரவாயில்ல ஸ்டாட்டிக்கில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல அப்படின்னு. இன்கேஸ் ஸ்டாட்டிக்கில் நிறையா தப்பு பண்ணி கரண்ட் அஃபேரில் ரொம்ப நிறைய ஆயிடுச்சுன்னா ஐ ஒன்ட் பி சாட்டிஸ்ஃபைடு. ஐயோ ஸ்டாட்டிக்கில் ரொம்ப வீக்காக இருக்குமேன்ற மாதிரி ஏன்னா நான் கண்டினியூஸாக ஃபெயில் ஆனப்போ நான் மற்ற கண்டினியூஸாக கிளியர் பண்ணுறவங்கள பார்ப்பேன். அது எப்படி இன்டர்வியூ போயிட்டு வராங்க கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ நாலேஜை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான் தெரிஞ்சிச்சு. அந்த நம்ம அந்த லாஜிக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த எக்ஸாமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஃபைன். இப்போது ப்ரிலிம்ஸில் வந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன பிறகு நிறைய பேருக்கு இன்னும் இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லை. என்னென்னா எத்தனை கொஸ்டின் அட்டென்ட் பண்ணால் அது ஆப்டிமலாக இருக்கும், நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 90, 95, 98 கூட அட்டன் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. கரெக்டாக ஒரு 70, 72 போட்டுட்டு கட் ஆஃப் எடுக்கிற ஆட்களும் இருக்காங்க. பட் நான் ஜென்ரலாக சொல்கிறது ஒரு 80 ஐடியலாக வச்சுங்க. 80 +or- 2, 3 முன்ன பின்னா வச்சுக்கலான்றது ஜென்ரலாக நான் கிளாஸில் சொல்ல ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க? ஐ மீன் 95க்கு மேலே அட்டன் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் ஜோனுக்குள்ளே இருந்தீங்களா? இல்லை ஓகே 80 to 82 இல்லை 78, 82 இந்த சேஃப் ஜோன் இப்படி இருந்தீங்களா? இல்லை நான் 70, 68 அட்டன் பண்ணலாம் தப்பிச்சிருவேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பெருசு அப்படின்னு இந்த ஒரு 3 ஜோன் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் இருக்கு இல்லையா? நீங்கள் எந்த ஜோனுக்குள்ளே இருந்தீங்க? ஓகே சார், இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து பியூர்லி ஒரு சப்ஜெக்டிவ் வந்து இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்ன்றதுனால நான் மார்க்கில் தான் என்னை பற்றி நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. நான் நிறையா மார்க் போடும்போது எப்போல்லாம் 90, 93ன்னு போகுதோ அப்போ வந்துட்டு ஸ்கோர் குறையும். நிறைய நெகட்டிவில் போயிடும். வேற ரொம்ப கம்மியாக போட்டேன் அப்படின்னா ரேஷியோ வந்து கரெக்டாக ஹிட் ஆகாது. நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன், ஒரு 85 to 90 எப்போல்லாம் அட்டன் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்துட்டு 60 கொஸ்டின்ஸ் கரெக்டாகிடும். கரெக்டாக. ஸோ 100, 95 to 100 அந்த மாதிரி வந்து மார்க்ஸ் வந்தது. ஸோ அதை தான் வந்து நான் கிளியர் ஆன எல்லா அட்டம்ப்ட்லேயும் வந்துட்டு அந்த 90 வந்து எப்படியாவது 85 to 90 அட்டன் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு வச்சுருந்தேன். ஓகே. இது வந்து நான் ஃபாலோ பண்ணது. பட் அகைன் கஸ்டமைசேஷன் தான். கண்டிப்பாக அவங்கவுங்க கான்ஃபிடன்ஸ் ஜோனை பொறுத்து இருக்கு. ஆமாம் இல்லையா? இப்போ என் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 70க்கு மேலே போட மாட்டாங்க. இது ஒரு கேஸு. ஆமாம். இன்னொருத்தர் வந்துட்டு 95க்கு கீழே போட்டதே கிடையாது அவரு. கரெக்ட். ஸோ இப்போ நான் வந்து 85 to 90 நீங்கள் சொன்ன அந்த கேட்டகரியிலே தான். அப்போ அவர் எப்பயுமே 95க்கு மேலே ஃபாரஸ்ட் எவ்ரி டைம் வந்துட்டு வில் கிளியர் த ஃபாரஸ்ட் கட் ஆஃப் அதிகம். அப்போ அவன் சொல்லுவான் கம்மியாக போடலாம்னா எனக்கு அதெல்லாம் தெரியல, 95 போட்டால் தான் எனக்கு அந்த மாதிரி அந்த இண்டிவிஜுவல் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க, செல்ஃப் அவேராக இருக்காங்க. ரைட். இப்போ நம்ம பசங்களே சர்வீஸில் இருக்க சில பசங்களாம் கரெக்டாக 68, 69 போடுவான். ஒரு 4-5 தப்பாகும், தப்பிச்சிருவோம். அதே தான் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. சரி, பட் என்னன்னா அது அவங்களோட அதுதான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம இந்த ஃபிக்ஸ்டாக அதுவும் கிடையாது இல்லையா? ஃபைன், குட். நான் ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு அது ஒரு முக்கியமான ஒரு கட்டம் என்னென்னா, ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ், அகாடமிஸ், வெப்சைட்ஸில் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனு இல்லை கீஸ் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். நிறைய வேரியேஷன் இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற கீஸுக்கும் இன்னொரு இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற கீஸுக்கும் வேரியேஷன் இருக்கும். கட் ஆஃப் கால்குலேட்டர்ஸ் நிறைய பேர் கட் ஆஃப் கால்குலேட்டர் வச்சுருக்காங்க. ஒருத்தரோட கட் ஆஃப் கால்குலேட்டர்லேயும் ஒரு கட் ஆஃப் வரும். ஆமாம் சார். பட் எல்லா கட் ஆஃப் கால்குலேட்டர்லையும் ஒரே மாதிரியே வராது இல்லையா? ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ஃபேஸை கடக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? முடிச்சுட்டு வந்து கட் ஆஃப் போட்டு பார்க்குறது, இல்லை இந்த கால்குலேட்டரில் போடுறது, அந்த கால்குலேட்டரில் போடுறது, இதை பார்த்துட்டே நம்ம ஒரு ஒரீஸ்குள்ளே போகிறோம் இல்லையா? ஆமாம். இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ் தான். கண்டிப்பாக. இதை எப்படி நீங்கள் கடந்தீங்க? நீங்கள் அந்த மாதிரி நிறைய கம்பேர் பண்ணி கட் ஆஃப் கால்குலேட்டர்லாம் போட்டு பார்த்து அப்படி இருந்தீங்களா, இல்லை அதெல்லாம் பண்ணவே இல்லையா? சார் 2 சினாரியோவும் இருக்குது. எப்போல்லாம் ஏதோ ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இன்னும் நான் கண்டிப்பாக கிளியர் ஆக மாட்டேன்னு தெரிஞ்சிடும்.
அப்படின்னா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகிறப்ப எங்கே வீக்காக இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ 23ல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது சிசெட் தான். சிசெட் கிளியர் ஆயிடுச்சுன்னா நான் மெயின்ஸ் எழுதிடுவேன்னு தெரியும். சிசெட் பார்த்தேன் கிளியர் ஆச்சு. பேப்பர் 1 வந்து செக் பண்ணேன். கம்ஃபர்டபுளாக கிளியர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் அடுத்த நாள் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. இன்கேஸ் நேம் வராமல் போயிடுச்சுன்னா கட் ஆஃப் அது நேச்சுரலாக கொஞ்சம் ஒரு சின்ன பயம் இருக்கும். அது வந்து தவிர்க்க முடியாது. பட் ஆனால் அது ரொம்ப பெருசாகிடக்கூடாது. ஆமாம் ஆமாம். அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் எனிவேஸ் நம்ம படிக்க போகிறது உறுதி. அது ரிசல்ட் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி. பட் அதுக்கு ரொம்ப அந்தளவுக்கு டைம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது தேவையில்லாத, ஏன்னா ஆல்ரெடி நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ணால் ரொம்ப 80 டேஸ் தான் டைம் இருக்கும். கரெக்ட். ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 11 டேஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் அட்வான்டேஜ். பியர் குரூப் வந்து கம்பேர் பண்ணக்கும்போது அதுதான். ஸோ உங்களோட அந்த இன்னர் கான்சியன்ஸ் தான் நீங்கள் நம்ம இந்த கட் ஆஃப் கால்குலேட்டர்லாம் பெருசாக ஹெவிலி டிபெண்ட் கிடையாது. எல்லா டைமும் நம்ம என்ன சொல்கிறது, எங்கே போனாலும் நம்ம அவுட்டர் ஃபேக்டர் வந்துட்டு நம்மளை ஏதோ ஒன்று பாதர் பண்ணிட்டு தான் இருக்கும். கரெக்ட். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு 1 வீக் முன்னாடி நிறையா வீடியோஸ் வரும். நம்ம அதை பார்க்கணுமா பார்க்காம ஒரு ஃபோமோவில் இருப்போம். ஆமாம்மா. கிளியர் ஆஃப்டர் போஸ்ட் ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பற்றி ஒரு பயம் இருக்கும். மெயின்ஸ் நடக்கும்போது இதெல்லாம் இந்த ஏரியா அந்த ஏரியான்ட்டு ஒரு இது இருக்கும். நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதனால் எல்லா இந்த சைக்கிள் ஃபுல்லாகவே நம்ம ஏதோ ஒரு ஆங்ஸைட்டிலேயே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன், குட். ஆமாம், அது என்னென்னா என்ன நடந்தாலும் வெளியில் நமக்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம எக்ஸாக்ட்லி சார் ரிலே பண்ணாலே குட் திங், நல்ல விஷயம். இப்போது ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ், ஓகே, நீங்கள் ஆல்ரெடி மெயின்ஸ்க்கு ஓரளவுக்கு ரெடியாக தான் இருந்தேன்னு சொன்னீங்க ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடியே இல்லையா? இந்த மெயின்ஸ் ஃபேஸ் இருக்குல்ல, ப்ரிலிம்ஸ்லேருந்து அந்த மெயின்ஸ் ஃபேஸ், இதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதாவது ஐ மீன் ஒன்லி ரிவிஷன் மட்டும் வச்சுக்கிட்டிங்களா, இல்லை புதுசாக விட்டு போன டாப்பிக்கெல்லாம் அப்போ உட்காந்து படிக்கலான்னு படிச்சிங்களா, இல்லை வெறும் டெஸ்ட் மட்டும்தான் அது போதும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்களா? அந்த ஃபேஸை எப்படி நீங்கள் கொண்டு போனீங்க ப்ரிலிம்ஸ்லேருந்து அந்த மெயின்ஸுக்கு அந்த பீரியடில் ப்ரிப்பரேஷன்றது? நான் என்ன பண்ணேன்னா, அந்த டேட்டை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 80 டேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட் வந்து பிரிச்சுக்கிட்டேன். ஓகே, இவ்வளோ டேட் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நமக்கு ஹை ஈல்டிங் ஏரியாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாகிரஃபி, சொசைட்டி ரொம்ப ஹை ஈல்டிங், நிறையா மார்க்ஸ் வரும். பாலிட்டி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இருக்குது. GS3ல் எல்லாமே ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எத்திக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் டேஸ்லேருந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறையா ப்ரையாரிட்டி இருக்கோ, நிறையா மார்க்ஸ் வருதோ அது ப்ளஸ் பிஒய்க்கு எடுத்துக்கிட்டேன். பிஒய்க்கு எடுத்துகிட்டு ஜஸ்ட் நானாக பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டே இருப்பேன். இதுக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் எழுதலாம், எப்படி எழுதலாம் அப்படின்றத வந்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே வச்சு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டே இருப்பேன். அட் எண்ட் ஆஃப் தி டே நம்ம அதை தான் அங்கே போய் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வேறு எந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஏதாவது மாடல் ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்ப்பேன். அதுலேருந்து கீவேர்ட்ஸ் மட்டும் நான் கலெக்ட் பண்ணிப்பேன். இந்த வேர்ட்ஸ் நல்லாயிருக்கு, இதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. தென் அதில் வேறு என்ன வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நானாக சும்மா ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி பண்ணுவேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு கிராஃப் போடலாம், அப்படி இல்லைன்னா டயக்ராம் போடலாம், இந்த இடத்துல டேட்டாஸ் கொடுக்கலாம், கன்க்ளூஷன் இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ரொம்ப கண்டென்ட் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால புதுசாக படிக்கிறதுக்கு நமக்கு எதுவும் இது முடியாது. ஏன்னா நம்ம ஆப்ஷனல்ஸ் இருக்குது, எஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணணும், இவ்வளோ எத்திக்ஸ் தனியாக நம்ம வந்து இது பண்ணணும். அப்படி இருந்ததுனால எழுதுவேன், பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவேன், ஆன்சர் ரைட்டிங் எழுதுவேன். டெய்லியும் ஒரு 5 கொஷின்ஸ் சும்மா எழுதி பார்ப்பேன், அந்த ஆக்சுவல் எக்ஸாமினேஷன் மாதிரியே எழுத முடியுதா அப்படின்ற மாதிரி. இதுதான் பண்ணிட்டுருந்தேன். ஃபைன். இப்போது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் டாப்பர் ஆன்சர் ஷீட்ஸ்லாம் டவுன்லோடு பண்ணி அதே மாதிரியே ஒரு ஆன்சர் எழுதிடணும்னு பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த டாப்பர் ஆன்சர் ஷீட்டு மாதிரி வரலைன்னாலும் வருத்தப்படுவாங்க. ஐயோ, இந்த அளவுக்கு என்னால் எழுத முடியலையா அப்படின்னு யோசிப்பாங்க. இல்லை அதை இப்படியாக இமிட்டேட் பண்ணி அதே மாதிரி கொண்டு வந்துடணும்னு ஆசைப்படுறோம் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் ஆஸ்பிரன்ஸ். அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? அதாவது நீங்கள் எவ்வளோ டாப்பர் ஆன்சர் ஷீட் பார்த்தீங்க, அதே மாதிரி நான் இமிட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்களா, இல்லை அதை விட நம்ம சரியாக எழுதலைன்னா ஐயோ நம்ம அப்படி எழுத முடியலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதை எப்படி நீங்கள் அந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? சார், நான் நிறையா டாப்பர்ஸ் காப்பி பார்த்துருக்கேன். நான் எடுத்தோன்னே ஆன்சர் பார்க்கவே மாட்டேன். அந்த கொஷின் வந்து எடுத்தோன்னே நான் எழுதுவேன். கொஷின் வந்து எழுதி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே எழுதியிருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத வந்துட்டு நான் ஆன்சர் வச்சு பார்ப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் தெரியும் அது ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். அவங்க நிறையா விஷயங்கள் வந்துட்டு ஒரு டயக்ராம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆன்சரே வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக எழுதியிருப்பாங்க. கரெக்டாக ஒரு இன்ட்ரோ, முக்கியமான வேர்ட்ஸ்லாம் முன்னாடி எழுதிட்டு இரலவெண்ட் வேர்ட்ஸ்லாம் பின்னாடி போட்டு அந்த மாதிரி ப்ராப்பரான கன்க்ளூஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஓகே, நாலேஜ் வைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேமாக தான் சார் இருக்கும். அட் எண்ட் ஆஃப் தி டே ப்ரெசன்டேஷன்ஸில் தான் டிராஸ்டிக்காக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆன்சர் ஷீட்டில் நம்ம என்ன கொண்டு வரோம்? ஆமாம், இப்போ எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அந்த கொஞ்சம் ஒரு அவங்ககிட்ட ஒரு 70% இருக்குது அப்படின்னா மற்ற ஆஸ்பிரன்ஸ் மெயின்ஸ் அப்பியர் ஆகிற எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு 50 இருக்கும்.
ஃபார் 10-18 மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் தான் நாலேஜ் கேப் கம்மியாக இருக்குமே ஒழிஞ்சு, பட் மற்றபடி நாலேஜ் வைஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் அந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்னு வரும்போது, அந்த யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ஆகட்டும், கொடுக்குற பாயிண்ட்ஸ் ஆகட்டும், இப்போ நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்னா, அவங்க 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வேறு ஏதோ ஹிடன் டைமென்ஷன்ஸ் கொஸ்டின்ஸில் இருந்துச்சுன்னா, அதை பிரேக் பண்ணி எழுதியிருப்பாங்க ப்ராப்பராக. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு லேர்னிங் மாதிரி பார்த்தேன். நான் அதை கம்பேர் பண்ணி வேஸ்ட்டு தானே சார். நான் அவங்க மாதிரி தான் இப்போ என்ன மாதிரி மற்றவங்க எழுத முடியாது. அவங்கள மாதிரி என்ன மாதிரி எழுத முடியாது. ஸோ அப்படின்றதுனால என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றத மட்டும் எடுத்துகிட்டு அதை நான் டைரியில் நோட் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எழுதும்போது ட்ரை டு ஆட் ஒன் டேட்டா, ட்ரை டு ஆட் டயக்ராம், ட்ரை டு திங்க். இதெல்லாம் மெனக்கட்டி எழுதி வைப்பீங்க? ஆமாம், வெரி குட். எப்படி திங்க் பண்ணணும், ஹவு டு திங்க்ன்றதை நான் என்னோட டைரியில் எழுதி வச்சுப்பேன். வெரி குட். அந்த பாயிண்ட்ஸ் எழுத மாட்டேன். ஓகே அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் கன்க்ளூஷன் எழுதும்போது திங்க் ஃப்ரம் எஸ்டிஜி அப்படின்னு. அப்போ நான் என்னோட ஆன்சரில் GS3லாம் எழுதுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவேன் ஓகே திங்க் ஃப்ரம் எஸ்டிஜி அப்படின்ற மாதிரி. எஸ்டிஜியை லிங்க் பண்ண முடியுமா அப்படின்றத மாதிரி பண்ணுறது. அந்த மாதிரி தான் இது பண்ணேன். ஓகே, இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்ஸ் மேக்கிங். எஸ் சார். அதாவது நம்மளோட ஓன் நோட்ஸ் மேக்கிங்னு ஒரு ப்ராசஸ்ஸு. இல்லை இப்போ நெட்டில் நிறைய டாப்பர் நோட்ஸு ஃப்ரீ டவுன்லோட் நிறையா இருக்குது இல்லையா? அதாவது நீங்கள் யாராவது டாப்பர் நோட்ஸை டவுன்லோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? இல்லை எப்போவுமே உங்கள் நோட்ஸை தான் நீங்கள் எழுதி நம்ம நோட்ஸு தான் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? சார் நான் அந்த பர்டிகுலர் இதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எத்திக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா டாப்பர்ஸ் காப்பி பார்ப்பேன். நான் உங்களோட நோட்ஸ் வந்து பர்டிகுலராக நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா எனக்கு என்னாச்சுன்னா ஒவ்வொரு வருஷம் டாப்பர்ஸ் வராங்க, அவங்க ஓன் நோட்ஸ் வச்சு தான் வராங்களே ஒழிஞ்சு இப்போ 2017 டாப்பர் தான் ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டேன்றாங்க. கரெக்ட். அப்போ யார் டாப்பராக வராங்களோ எல்லாத்திட்டையுமே ஓன் நோட்ஸ் தான் இருக்கு ஒழிஞ்சு அந்த ப்ரீவியஸ் இயர் டாப்பர் வந்துட்டு பண்ணுறது இல்லை. அப்போ அப்படின்றப்போ சரி அவங்க வந்து மெனக்கிட்ட அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அங்கேருந்து அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க, கோ த்ரூ பண்ணுறாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே தே ஆர் கம்மிங் அப் வித் தேர் ஓன் சாயில் அப்படின்னு நம்ம உட்காந்து நம்ம நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணால் தான் நமக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது நான் அடிக்கடி கிளாஸில் சொல்கிற விஷயம் தான். பட் நம்ம இன்னும் சொன்னாலும் நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கே தெரியும்ல, கண்டிப்பாக சார் அந்த டாப்பர் நோட்டு தான் ஜெராக்ஸ் போட்டு அதையே அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன டாப்பர் நோட்ஸ் படித்தாலும் நம்ம பிடிச்சி நம்ம புரிஞ்சு நம்ம எழுதி நமக்கு ஒரு ஸ்டைலாக ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வர்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது இல்லையா? நீங்கள் ரைட்டாக சொன்ன மாதிரி ஒரு வருஷமும் டாப்பர் யாருன்னா அவங்க ஓனா எழுதி ஓனா ப்ரிப்பேர் பண்ண ஆட்கள் தான் டாப்பர் நோட்ஸ் பார்க்கலாம். பட் ஆனால் வந்து அது வந்து ஃப்ரேம் ஆஃப் இது கிடையாது, ரெஃபரன்ஸ் கிடையாது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 2017 வந்துட்டு டாப்பர் கிளியர் பண்ணார். அவரோட டாப்பர் வந்துட்டு ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் 18 வந்தவர் வந்துட்டு அவர் வந்து கோட் பண்ணல, நான் இவரை தான் ஃபாலோ பண்ணேன் சொல்லலை. இஸ் கம்மிங் அப் வித் தேர் ஓன் நோட்ஸ். அதுக்கப்புறம் அவரோட நோட்ஸ் ஃபேமஸ் ஆகுது. அந்த மாதிரி 19-20 வருஷம் அவங்களோட நோட்ஸ் தான் வச்சு வராங்க. ஓகே ஃபைன் குட். இப்போது மெயின்ஸில் வந்து எப்போவுமே நான் கிளாஸில் சொல்கிற விஷயம் தான் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ. எஸ் சார். அது வந்து ரொம்ப ஓப்பன் எண்டடான ஒரு பேப்பர். அதாவது வெரி ட்ரூ. ப்ராப்பராக ஒரு டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்லவே முடியாது. ஓகே, மார்க்கெட்டில் நான் எத்திக்ஸுக்கு நிறைய புக்கு இருக்குது. பட் ஸ்டில் வந்து அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சியில் கேட்குற கொஸ்டின் பார்த்திங்கன்னா எந்த டெக்ஸ்ட் புக்குமே ப்ராப்பரான டெக்ஸ்ட் புக் கிடையாது. லைக் உங்களுக்கு மாடர்ன் இந்தியாவுக்கு இருக்கிற மாதிரியோ ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு இருக்கிற மாதிரியோ இல்லை ஜாகிரபிக்கு இருக்கிற மாதிரியோ எத்திக்ஸுக்கு சாலிடாக இதுதான் இந்த டெக்ஸ்ட் புக்கு தான் சூப்பர், இதை படித்தா வேறு எதுவும் வழியே இல்லை சூப்பர் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது இல்லையா? எஸ்ஏ அஃப்கோர்ஸ் எஸ்ஏ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் அங்கே போய் என்ன வருதோ அதான் எழுதி ஆகணும். இப்போ இந்த 2 பேப்பரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுங்க, எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ? ஓகே, இந்த 2 பேப்பரில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு இன்சைட்ஸ் என்ன கிடைச்சது அப்படின்னா, இது நாலேஜ் பேஸ் பண்ண பேப்பர் கிடையாது, ஸ்கில் பேஸ்டு பேப்பர் அப்படின்றதும் தெரிஞ்சு. நாலேஜ் பிளேஸ் அ மேஜர் ரோல். பட் நாலேஜுக்கு ஒரு படி மேலே வந்துட்டு ஹவ் யூ ரைட், வாட் யூ ரைட்டை விட ஹவ் யூ ரைட் அப்படின்றது தான் பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்றது எனக்கு ஐடென்டிஃபை ஆனதுக்கப்புறம் சரி என்னை வந்து அசஸ் பண்ணிட்டேன், நான் எந்த ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்றப்போ ஒரு 4 to 5 பேஜஸ் தான் என்னால் எஸ்ஏ வந்து எழுத முடியுது. அது எவ்வளோ பெரிய டாப்பிக்காக இருந்தாலும் அதுக்கு மேலே வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியல. முதல்ல நான் அதை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சேன். தென் 2வது அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், எந்த மாதிரி வொக்காப் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி வந்து எழுதுகிறோம், கீவேர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமா, அந்த கோஹரன்ஸ் இருக்கா, இது எல்லாத்துலேயுமே நான் வந்து வீக்காக இருந்தேன். நான் பண்ண மிஸ்டேக்னா இதுக்கு நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஒரு எஸ்ஏல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸே கிடையாது. பட் ஸ்டில் அதுக்கும் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக வந்துட்டு வேறு ஏதாவது புக்ஸ் கிடைக்குமா, கோட் பேஸ்டுக்குனா இப்படி தான் எழுதணும் போல அப்படின்ட்டு அங்கே போனால் அந்த இடத்துல நமக்கு என்ன தோணுதோ ஒரு ஜேர்னல் மாதிரி அப்படியே எழுதிட்டே வர வேண்டியது தான். அதை ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கோஹரண்ட்டாக எங்கேயும் வந்துட்டு பிரேக் இல்லாமல் படிக்கிறவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி எழுதணும். ஸோ அப்படின்றப்ப இது நாலேஜுன்னு தாண்டி ஒரு ஸ்கில்லு
அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நான் டாப்பர்ஸ் காப்பிலாம் படிக்க ஆரம்பித்தேன். அந்த டாப்பர்ஸ் காப்பி படிக்கும்போது அதில் நிறைய ஒரு நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அவங்க ஹெசிடெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. லைக் ஈவன் 2024லலாம் வந்துட்டு நான் ஈவன் ஐ கோட் ரஜினிகாந்த், ஏஆர் ரகுமான் இன் மை எஸ்ஏ பேப்பர். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் எனக்கு கோட் பண்ணவே இல்லை. ரொம்ப அகாடமிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஸோ அந்த ஓப்பன் ஃப்ளோ வந்துட்டு இருக்குது. அது எல்லாமே நான் இன்கார்பரேட் பண்ணேன் எஸ்ஏல. ஸோ மெயினாக ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ப்ராட் திங்கிங். இதுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் அவன் பண்ண போகிறதே கிடையாது. இந்த இதில் தான் திங்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ப்ராட் திங்கிங் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எழுதலாம். நீங்கள் வந்து மேபி நீங்கள் புக் ரீடராக இருக்கலாம். அந்த புக்கை வச்சு இதில் கோட் பண்ணலாம். மூவி ரெஃபரன்ஸ் எங்கேயோ கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்கள் எஸ்ஏ வந்துட்டு இந்த பையனால் பொண்ணாலேயோ ப்ராடாக திங்க் பண்ண முடியுது. அந்த நிறையா டைமென்ஷன்ஸ் வந்து கொண்டு வர முடியுது. நேச்சுரலாக ஒரு ஃப்ளோ இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ரைட்டிங் ஸ்கில் இருக்குது. இதெல்லாம் கலெக்டிவாக சேர்ந்து நல்ல ஸ்கோர் கொடுக்குது எஸ்ஏ. அதே மாதிரி எத்திக்ஸ்லேயும் வந்துட்டு கொஞ்சம் யூனிக்கான எக்ஸாம்பிள்ஸ், அந்த ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்துட்டு காட்டணும் அப்படின்றது அந்த எத்திக்ஸ் பேப்பரில். ஸோ கம்மியான கண்டென்ட்டை வச்சுட்டு ஸ்கில்லில் நல்லா எஸ்ஸே எழுதி பார்க்குறது, நல்லா திங்க் பண்ணுறது, கொடுத்து எவால்வேட் பண்ணி வாங்கிக்கிறது, நல்லா எழுதுறமா, அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் கண்டென்ட்டை விட. ஃபைன், குட். இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, லைக் போன வருஷம் இன்டர்வியூ போனீங்க, ஜஸ்ட் 2 மார்க்ஸில் மிஸ் ஆகிடுச்சு. வெயிட்டிங் லிஸ்ட்டும் ஒரு மார்க் வரைக்கும் வந்துச்சு, 1 மார்க் வரல. ஓகே, அப்போ டெஃபினட்டாக நம்ம ஒரு விஷயம் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ரிட்டர்னில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா இந்த கவலையே இல்லை, இந்த கஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் டெஃபினட்டாக அதை நம்ம உணர ஒரு ஸ்டேஜ் அது. இந்த ரிட்டர்ன் ஸ்கோர் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது. சரிங்களா? இன்டர்வியூ ஸ்கோர் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. இப்போது ஒரு தடவை இன்டர்வியூ போய்ட்டு கிடைக்கல, ஜஸ்ட் 2 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த அட்டெம்ப்டில் வேறு ஒரு வெறித்தனம் உள்ளே வந்திருக்கோம். எஸ் சார். இல்லையா? ஸோ அந்த ஒரு வெறித்தனம் அப்படிங்கிறது இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக, இல்லையா? நான் ஜென்ரலாக கிளாஸில் சொல்லதான், லைக் உங்களுக்கு தெரியும், லைக் அதாவது ரிட்டனில் நீ மேக்ஸிமைஸ் பண்ணிட்டனா இன்டர்வியூ வந்து ஒரே பண்ண வேணாம். கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ வந்து நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. கண்டிப்பாக. ஸோ இந்த வெறித்தனமாக ஒரு அப்ரோச் அடுத்து அந்த இப்போ 8th அட்டெம்ப்டில் ஒரு வெறித்தனமான அப்ரோச், இதுக்கு முன்னாடி இருந்த அப்ரோச்சுக்கும் இப்போ கொடுத்த அந்த வெறித்தனமான அப்ரோச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக? அது எவ்வளோ தூரம் இந்த வெறித்தனம் உள்ளே வந்துச்சு சார்? டு பி ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, வெறித்தனம் எந்த அளவுக்கு இருந்ததோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அந்த ஹம்பிள்னஸ் தான் சார் ஈக்குவலாக வந்தது. அந்த 7th அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் நம்ம நிறையா பெர்ஃபார்ம் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் வந்து அந்த 2 மார்க்ஸில் மிஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய எல்லாமே பண்ணிட்டு தான் கொடுத்தோம். பட் ஸ்டில் யூபிஎஸ்சி சேஸ் தட் நோ யூ நீட் டு ஒர்க் மோர் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் தான் நம்ம கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ அப்போ அந்த ஸ்பார்க் வந்துச்சு, சம்திங் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ எகெயின் வந்துட்டு நான் எப்படிலாம் பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டு தென் ஓகே இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். நான் என்னோடய ஆன்சர்ஸ் வந்து படிக்கும்போது எனக்கே நிறையா தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம இன்டர்வியூ படிக்கும்போது நிறைய இன்னும் கொஞ்சம் வைடன் ஆகும் நம்ம திங்கிங். நிறையா படிப்போம், நிறைய பியூரோக்ராட்ஸ் மீட் பண்ணுவோம், நிறைய டாப்பர்ஸ் மீட் பண்ணுவோம், காப்பீஸ்லாம் படிப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய 24 எழுதின காப்பீஸ் பார்க்கும்போது நானே எவால்வேட் பண்ணேன். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இந்த ஏரியாஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு நான் அதே தான் மறுபடியும் ரைட்டிங்கு கண்டென்ட் எல்லாத்திட்டையும் அதே சேம் கண்டென்ட் பேசிக் அப்படியே மாறாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கேருந்து அதே தான் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நான் வந்துட்டு அப்பப்போ கோத்ரூ பண்ணிப்பேன். அந்த எழுதுறதுலேயே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து எழுத முடியுமா, அந்த ஒரு பாயிண்ட்ஸு. இப்போ நான் 4 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா வேறு எங்கேயாவது இருந்து திங்க் பண்ணி என்னால் 8 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியுமா, வேறு ஏதாவது டைமென்ஷன்ஸ் இருந்து உள்ளே கொஞ்சம் வேல்யூ எடிஷன்ஸ் மாதிரி பண்ண முடியுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எத்திக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ், மல்டிபிள் டைமென்ஷன், ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸு, பாலிட்டி, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப லைவ்லியாக ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் ஏதோ மூவிக்கு தான் இப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த மூவி, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நேஷனல் இஷ்யூஸ் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக கொடுக்க முடியுமான்றதெல்லாம் பார்க்கும்போது அது நமக்கு எவால்வேட் பண்ணும்போதுமே அந்த ஃபீட்பேக் வருது. படிக்கிற ஒரு ஆளையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நல்லா எழுதியிருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ எக்ஸாமினரோட கனெக்ட் ஆகும். எக்ஸாக்ட்லி. ரொம்ப அதுதான் அது வந்துட்டு நான் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு ரொம்ப கரெக்ட். அந்த 8th நான் வந்து இது பண்ணும்போது நான் எந்தளவுக்கு எக்ஸாமினரோட கனெக்ட் ஆகிக்க முடியுமோ அதை தான் பண்ணேன். ஈவன் இன்டர்வியூக்குமே சரி, மெயின்ஸுக்குமே சரி. அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்க நம்ம வைப் வந்து மேட்ச் ஆகும்போது அவங்க மார்க் வந்து கொடுத்துட்றாங்க. ஃபைன். இப்போது போன வருஷம் இன்டர்வியூ ஸ்கோருக்கும் இந்த வருஷம் இன்டர்வியூ ஸ்கோருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஆமாம் இல்லையா? இந்த டிஃபரன்ஸ், அதாவது இதை வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறத நம்ம வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் சொல்கிறோம். ஆக்சுவலி இட்ஸ் நாட் இன்டர்வியூ, என்ன கரெக்டான வேர்ட்லிங் சொன்னால் பர்சனாலிட்டி டெஸ்ட் இல்லைங்களா?
இது ஜென்ரலாக எனக்குமே என்னென்னா நிறைய பேர்கிட்ட பேசும்போது நான் இதை பற்றி பேசுகிற ஒரு விஷயம் தான். இப்போ போன வருஷத்தோட இந்த வருஷம் உங்கள் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சா, இல்லை வாட் டஸ் இட் மீன்? மார்க் ஏறிடுச்சு இந்த வருஷம், உங்களோட இன்டர்வியூ ஸ்கோர் மார்க் ஏறிடுச்சு. இந்த பர்சனாலிட்டிங்கிறது எப்படி அது அது எங்கே அந்த 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 டிஃபரன்ஸ் என்னன்னா, பர்சனாலிட்டிங்கிறது டக்குன்னு ஒரு வருஷத்தில் ஏறாது இறங்காது. நம்ம ஒரு 25-30 வருஷம் வளர்ந்து எல்லாமே சேர்த்து தான் ஒரு பர்சனாலிட்டியாக மோல்ட் ஆகி நிற்கிறோம். போன வருஷம் நமக்கு குறையுது, இந்த வருஷம் ஏறுது. எங்கேயோ ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? அது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் ஸ்கோர் ஏறுது. கண்டிப்பாக அவங்க பர்சனாலிட்டி போன வருஷத்தோட இந்த வருஷம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்லை என்ன இருக்குது ஆக்சுவலாக அந்த இடத்துல? ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு ஹிடன் ஃபேக்டர் ஒன்று இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டீங்களா? சார் நம்ம வந்துட்டு எல்லா ஸ்டேஜையும் தாண்டி அங்கே போகிறோம். நான் வந்து அந்த ரூம்குள்ளே எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட கால அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான். அந்த 30 மினிட்ஸில் வந்துட்டு ஒருத்தனோட பர்சனாலிட்டி நம்ம எந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்றது வந்துட்டு எங்கள் கொஷின் மார்க் தான். அந்த அளவுக்கு எங்கள் சப்ஜெக்ட், அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா, ஈவன் சைக்காலஜிஸ்ட் கூட இருக்காங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். கரெக்ட். ஸோ ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில் இருக்குது. அவங்க கேட்ட கொஷின்ஸ்க்காகட்டும், நம்ம எப்படி வந்து த வே வி ஆன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நான் பர்சனாலிட்டி மாற்றணும்னான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பேன்னா தெரியாது. பட் த வே ஐ ஆன்சர்டு வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து நான் கொண்டு வந்தேன். த வே ஹவ் ஐ எம் திங்கிங், நான் அந்த பிச் பண்ணுறதாகட்டும், அந்த ஆர்டிகுலேட் ஆகட்டும், எந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்றது. ஈவன் எனக்கு கொஷின்ஸ் தெரியல அப்படின்னாலும் அந்த ப்ரெஷரில் வந்துட்டு நான் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தேன் அதில். அப்போ அந்த 30 மினிட்ஸ் நம்ம பேசி முடிச்சுட்டு வரோம். நம்ம முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன இம்பாக்ட் அந்த ரூம்குள்ளே கொடுத்துட்டு வரோன்றது தான் அந்த பர்சனாலிட்டி அப்படின்றத நான் பார்க்குறேன். கரெக்ட். ஓகே, பேசி முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் அவங்க வந்துட்டு இல்லை ஓகே இவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஆவரேஜாக மார்க் போடுறாங்க. ஓகே இட்ஸ் டன் வெல் அப்படின்னா நல்ல ஸ்கோர் போடுறாங்க. ஓகே, இப்போ போன வருஷம் இன்டர்வியூக்கும் இந்த வருஷம் இன்டர்வியூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நீங்கள் அதாவது பேனல் வைஸ் அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் வைஸ், இல்லை போன வருஷம் உங்களுக்கு கேட்ட ட்ரிக்கியான கொஸ்டின், கொஞ்சம் டஃப்பாக நம்ம வந்து லாக் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக. இந்த வருஷம் மேபி சம் ட்ரிக்கி லாக் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் போன வருஷம் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக லாக் பண்ணிட்டாங்க, இந்த வருஷம் எனக்கு ட்ரிக்கியாக லாக் பண்ணுற மாதிரி வந்துச்சானா நான் சமாளிச்சிட்டேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ட்ரிக்கி கொஸ்டின்ஸ், உங்களை லாக் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்ததா? போன வருஷம் எப்படி இருந்தது, இந்த வருஷம் எப்படி இருந்ததோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? சார் நம்ம 24 இன்டர்வியூ சரி 25 இன்டர்வியூ சரி எனக்கு ரெண்டுமே ரொம்ப ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லுவேன். டிராஸ்டிக் ஒரு சிமிலாரிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ரெண்டுமே இன்ஃபேக்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஈவன் தோ லாஸ்ட் இன்டர்வியூவில் நான் கம்மி மார்க்ஸ் வாங்கினாலும் இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த மாதிரி. ஃபஸ்ட் இன்டர்வியூன்றது எனக்கு கொஞ்சம் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ வந்து எனக்கு சுமன் சர்மா மேம் போர்டு வந்திருந்தது. மேம் என்கிட்ட அதிகபட்சம் கேட்டது என்னோட டேப் மட்டும் படித்து பார்த்தாங்க, அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் ரேண்டமாக தான் போச்சு. லைக் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கொஸ்டின் வந்து ஜென்ரிக் மெடிசனா என்ன, பிராண்டட் மெடிசனா என்ன அப்படி இந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக ஐஆரில் இருந்தால் கேட்டாங்க, கரண்ட் அஃபேர்ஸ். ஆமாம், இல்லை லைக் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் என்ன. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் ஸ்ட்ரிங் ஆஃப் பீல்ஸ்ன்னு சொன்னால் வாட் இஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் பீல்ஸ், மலாக்கா டைலமானா என்ன, அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் ட்ரேஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் சைனா சின்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்னு கேட்டார். அப்புறம் இட் டுக் டைம். ஐஆரில் நிறைய கேட்டாங்க. ஐஆர்லேருந்து கேட்டாங்க, சாரி ஐஆர்லேருந்து நிறைய கேட்டாங்க. அந்த லைக் நான் ஒரு பிஎஸ்ஐஆர் ஆப்ஷனல் நினச்சிட்டு கேட்டாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி கேட்டாங்க. நான் கேட்டேன் வந்துட்டு சார் யூஸ் த பென் அண்ட் பேப்பர் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து நான் அந்த இடத்துல எல்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம்லாம் டெலிவர் பண்ணிட்டு வந்தேன். பட் ஐ காட் வெரி ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் 165 போட்டாங்க. இது 24ல். ஓகே, எனக்கு நான் நிறையா பேசலை அப்படின்னு நான் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, எனக்கு ஏரியாஸ் அந்தளவுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏரியாஸ் வந்துட்டு எனக்கு வரல. ஸ்டில் அப்படி இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் நானும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. 25ல் வந்து எனக்கு வந்துட்டு ராஜ்சுக்லா சார் போர்டு. ஓகே, இது வந்துட்டு அதேமாதிரி மதியம் தான் போனேன். லாஸ்ட் டைம் காலையில், இந்த தடவை மதியம். போகும்போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிவிலைசேஷன் வெர்சஸ் நேஷனலிசம்ன்ற மாதிரி ஒரு டாபிக் வந்து போச்சு. சார் நிறைய மோனோலாக் மாதிரி கொடுத்தாரு. இந்த டைம் என்னாச்சு அப்படின்னா அவர் கூட சேர்ந்து நானும் கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சார் கரெக்ட் சார், நீங்கள் சொல்கிறது இப்படி தான், பட் ஸ்டில் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. போன தடவை நான் ஆன்சர் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த தடவை வந்து அவங்களோட ஜெல் ஆகிட்டேன். கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. தென் அடுத்த ஹாபியிலேருந்து கொஷின் கேட்டாங்க. விபாசனா மெடிடேஷன் நான் பண்ணுவேன், அதிலிருந்து கொஷின் வந்திருந்தது. அதுக்கடுத்து ஃபார்மாலிருந்து கேட்டாங்க நிறையா. அதெல்லாமே எனக்கு கம்ஃபர்ட் ஜோனுன்றதுனால நல்லாவே போயிட்டு இருந்தது. 5th மெம்பர் வந்து லாஸ்ட்டு கொஷினாக வந்துட்டு ஏன் வந்து தமிழ்நாடு பீப்புள் வந்து ஹிந்திக்கு எகென்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு கொஷினை வந்து கேட்டாங்க. நம்மளும் வந்துட்டு நம்ம மக்களே அந்த இதெல்லாம் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நான் ஸ்டார்டட் டு ஸ்பீக் இன் ஹிந்தி.
ஹிந்தி பேசிட்டீங்களா? ஆமா. ஓகே. அப்புறம் ஹிந்தியில பேசுனதால சார் வந்து சேர்மேன் சார் வந்தாரு. அந்த மாதிரி தேர் இஸ் எ பெர்செப்ஷன் மேடம். பட் அட் த கிரவுண்ட் லெவல் இட் இஸ் நாட் த கேஸ். நம்மகிட்ட வந்துட்டு தக்ஷின் பாரத் சபா இருக்கு. வேர் பீப்பிள் ஆர் ஆக்டிவ்லி லேர்னிங் அப்படிலாம் சொல்லும்போது ராஜ் சுக்லா சார் என்ட்ரி ஆகி ஸோ யூ செட் யூ நோ ஹிந்தி. ஹிந்தி எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டார். எஸ் சார் எழுதுவேன். நார்த் இந்தியன் பீப்பிள் எழுதுற மாதிரியே எழுதுவேன்னாங்க. எழுதும்போது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னாரு. அப்புறம் பேசுவேன். அப்போ தான் வந்துட்டு சார் பாத் கர் பி சக்தா ஹூம் சார் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பி சிரிச்சாங்க. அப்புறம் ஓகே தன்யவாத் சபரிஷ்ஜின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். அந்த மாதிரி போச்சு சார். ஓகே, குட், ஃபைன். இதில் வந்து டெஃபினட்டாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா, மெயினாக அந்த கன்சிஸ்டன்சி. எக்ஸாக்ட்லி. இத்தனை வருஷம், 1 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம், 8 வருஷம்ன்றது உங்கள் கேஸில் விடாமல் உட்கார்ற அந்த கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில். ஏன்னா அது ஒன்று மட்டும்தான் இங்கே நிரந்தரம். எக்ஸாக்ட்லி. மற்ற எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் வந்து கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட். எஸ் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு அட்டம்ப்ட்லேயும் ஏதோ தப்பு பண்ணி அந்த தப்பை கற்றுக்கிட்டு அடுத்த அட்டம்ப்டில் அந்த தப்பை கரெக்ட் பண்ணி போகிறோம் இல்லைங்களா? இந்த கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட். எஸ். ஸோ கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக நீங்கள் வந்து சொன்னீங்க. அண்டு உங்களோட அந்த ஜர்னி ஆஃப் அந்த 8 இயர்ஸுங்கிறது த பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இந்த இடத்துல இனிமே வரப்போகிற ஆஸ்பிரன்ஸ், ஃப்ரெஷர்ஸ், இப்போ காலேஜ் செகண்ட் இயர், தேர்ட் இயரில் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு உள்ளே வர்றாங்க இல்லையா, இவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு 3 முக்கியமான விஷயம், யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இந்த 3 முக்கியமான விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு 3 முக்கியமான விஷயம் என்ன? எஸ் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கொஷின். ஏன்னா இந்த யூபிஎஸ்சின்றது வந்துட்டு இது கிவ்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எவ்ரி ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஒரு ஜென்ரேஷன் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ரொம்ப அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட். நம்மளும் வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கும்போது தான் நம்ம உள்ளே வர முடியும். கரெக்ட். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, அதுக்கான எல்லா பாத்வேஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் வந்துட்டு அந்த நம்ம ஒரு கிளாரிட்டியோடு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போகாமல் அந்த கிளாரிட்டியோட வித் கான்ஃபிடென்ட், வித் கைடன்ஸ் ஃப்ரம் த மென்டர்ஸ் அண்ட் த சீனியர் பீப்புள், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் பேஷன்ஸ் அண்டு பெர்சிவரன்ஸ். ஸோ ஃபெயிலியர்ஸ் வந்துட்டு வரும். நம்ம எந்த எண்டவர் எடுத்தாலும் பீட் எனி, நாட் ஓன்லி யூபிஎஸ்சி, கரெக்ட், எனி ஃபீல்டில் வந்துட்டு ஃபெயிலியர்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு செட்பேக்ஸ் அப்படின்றத வந்துட்டு பெர்மனண்ட், பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல்ன்ற மாதிரி அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் இப்போ நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்துட்டு இல்லை, இன்கேஸ் எனக்கு இந்த வருஷம் கிளியர் ஆகலை அப்படின்னாலும் நான் எப்படி என் மைண்டில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, வேறு எந்த ஃபீல்டு போனாலும் அங்கே வந்து நான் மறுபடியும் கீப்பான என்னை வந்துட்டு ஒரு செல்ஃபாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் நான் வந்துட்டு நினச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், கான்ஸ்டன்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பேஷன்ஸ் அண்டு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் நம்ம மேலே இல்லை காட், இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் நம்புகிறேன். சரி, பட் காட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் ஒன். கண்டிப்பாக ஹூ ஹெல்ப்ஸ் தெம்செல்வ்ஸ். எக்ஸாக்ட்லி. நம்மளை பார்த்துக்கிட்டாதான் கடவுளே நம்மளை பார்த்துப்பாரு. எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வெரி ட்ரூ. ஸோ அல்டிமேட்டாக வந்து நீங்கள் தான் உங்களோட ஸ்ட்ராங் பிலீஃப் மட்டும்தான் கடவுளே உங்களுக்கு உதவ வைக்கும். எஸ். குட், கிரேட். Thank you. Thank you so much. Thanks a lot.